வெல்கம் டு கணினி ஆசான். லினக்ஸ் எசென்ஷியல்ல டெக்ஸ்ட் எடிட்டர் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர்ல டெக்ஸ்ட் வந்து எப்படி நம்ம வந்து டெக்ஸ்ட் ஃபைல் எப்படி கிரியேட் பண்றது, அதை எப்படி ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் வச்சு கிரியேட் பண்றதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ டெக்ஸ்ட் எடிட்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 விதமா இருக்கு, நிறைய இருக்கு. நம்ம ஒரு 3 டாபிக் மட்டும் பார்ப்போம். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச்சு, ஓகே, அப்புறம் வந்து உங்களுக்கு நானோ, ஓகே, அப்புறம் வந்து விம். ஓகே. ஸோ இந்த 3 பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எம்டி ஃபைல் கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு டச் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. டச் ஹெல்ப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டச் ஹெல்ப்னு போட்டு நீங்க என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே. எந்த ஒரு இது போட்டு கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடியும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் என்னென்ன உங்களுக்கு எல்லாமே இருக்குன்னு, உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன சுவிட்சஸ் இருக்கு, என்னென்ன ஆப்ஷன் இருக்கு, எல்லாமே உங்களுக்கு ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இன்ஃபோன்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஃபோ டச். ஓகே. ஸோ ஹெல்ப் போட்டு பார்த்துறீங்க. அதுக்கப்புறம் இன்ஃபோன்னு ஒரு கமாண்ட் இருக்கு. சரிங்களா? இன்ஃபோ டச். ஓகே. ஸோ இது போட்டு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு டச்சுங்கிற இது அந்த கமாண்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதாகும். அதே மாதிரி மேன் கமாண்ட் இருக்கு. ஸோ அது வந்து லேட்டர் ஆன் வீடியோஸ் நம்ம மேன் கமாண்ட் பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு 2 இது நீங்கள் போட்டு ப்ரீஃபாக செக் பண்ணணும்னா ஹெல்ப்பு அண்ட் இன்ஃபோ ரெண்டையும் போட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஒரு எம்டி ஃபைல் கிரியேட் பண்ண என்ன கமாண்ட்னா டச். ஓகே. டச் அப்படின்னு நான் ஒரு ஃபைல் ஒன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்றேன். சரிங்களா? ஸோ இப்போ எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல்னு ஒரு இது இருக்கா? ஓகே. இப்போ எல்எஸ் -ll ஃபைல் ஒன்னா உங்களுக்கு ஒரு லாங் லிஸ்ட்ல உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ ரூட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைல் நேமு ஃபைலுங்கிறது. ஓகே. ஜனவரி 16th 1532னா 332க்கு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் சிம்பிள் வச்சு கிரியேட் பண்ணலாம். அது சேம் ரிசல்ட் தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ரீடைரக்ஷன் சிம்பிள் ஃபைல் கிரேட்டர் தென் சிம்பிள். ஓகே. ஃபைல் 1ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஃபைல் ஒன்று கிரியேட் ஆகும், எம்டி ஃபைல். சரிங்களா? ஸோ இது போட்டு பாருங்க. இதுவும் சேம் உங்களுக்கு லாங் லிஸ்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு எம்டி ஃபைல் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம வந்து 2 விதமா யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கோம். எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் அண்ட் ஃபைல் 1 சொல்லிட்டு உங்களுக்கு 2 ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. சரிங்களா? எம்டி ஃபைல், அதில் எதுவுமே இருக்காது உங்களுக்கு. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க ஃபைல் டிஸ்பிளே பண்ணி பார்க்கறது என்ன கமாண்டு, கேட் கமாண்ட் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ கேட்டு ஃபைல்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா எதுவுமே இருக்காது. அதே மாதிரி ஃபைல் 1 கொடுத்தாலும் உங்களுக்கு டேட்டா எதுவுமே இருக்காது. ஓகே. ஓகே. இப்போ வந்து திரும்பி அகைன் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ls -ll ஃபைல் நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ அது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் லிஸ்ட்ல இது பண்ணியிருக்கு. சரிங்களா? லாங் லிஸ்ட்ல உங்களுக்கு டிஸ்பிளே காட்டியிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி 16th வந்து 332க்கு வந்து உங்களுக்கு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே டச் கமாண்டை யூஸ் பண்ணி அதே சேம் ஃபைல் நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்டட் டேட் மட்டும் டைம் அண்ட் மாறும். பாருங்க, ஃபைல் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். ஒரு எம்டி ஃபைல் கிரியேட் பண்ண டச் கமாண்ட், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் லாங் லிஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்க. ரெண்டு சேம் தான். அப்டேட்டட் மட்டும் பார்த்தீங்கன்னா 332, அதாவது 1532 1532னா 332 அந்த டைம்ல கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே இது அப்டேட்டட் பார்த்தீங்கன்னா சேம் ஃபைல் நேம்ல 1534. சரிங்களா? ஸோ ஃபைல் டச் ஃபைல்ல வந்து அந்த இது வந்து அப்டேட் ஆயிருக்கு. ஓகே. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு கமாண்ட் இருக்கு, ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ அதை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல்ஸோட ஃபுல் டீடைல்ஸும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். STAT
ஃபைல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைல் என்ன ஃபைல், ரெகுலர் ஃபைலா, எம்டி ஃபைலா, ஓகே, அப்புறம் வந்து அது லிங்க் ஃபைலா, எல்லாம் வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு இதாகும். சைஸ் வந்து 0. ஸோ அதில் எதுவுமே நம்ம வந்து ஒரு எம்டி ஃபைல் தான், உங்களுக்கு டேட்டா எதுவுமே இல்லை. சரிங்களா? ரெகுலர் ஃபைலு எம்டி ஃபைலாக இருக்குன்னு உங்களுக்கு இதாக இருக்குது. ஸோ ஐநோன் நம்பர், ஸோ அதோட இது வந்து என்னன்ற ரீட் ரைட் வந்து உங்களுக்கு டெசிமல்லி காட்டும், சிம்பாலிக் நோட்டேஷன்லையும் உங்களுக்கு அந்த ரைட்ஸை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ ஆக்சஸ், எப்போ டைம் கிரியேட் பண்ணோம், மாடிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த டைமை மட்டும் நான் டேட் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. டச் -d. நான் என்ன பண்ணுறேன், அந்த 16/1/2021 நான் என்ன பண்ணுறேன், 10 April 1974, சாரி, அதே ஃபைல் நேம் நான் கொடுக்குறேன். அந்த டேட் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும். இப்போ வந்து நீங்க அதே ஸ்டேட் கமாண்ட் போட்டு பாருங்க. ஃபைல் stat ஃபைல் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃபைல் வந்து உங்களுக்கு 16/16/2021 இதே இது உங்களுக்கு நான் டேட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டேன். டச் கமாண்ட் யூஸ் பண்ணி -d பார்த்தீங்கன்னா இப்போ ஏப்ரல்ல வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. லாஸ்ட் சேஞ்சில் மட்டும் உங்களுக்கு கரண்ட் டேட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ டச் கமாண்ட்னா உங்களுக்கு டச் கமாண்டை யூஸ் பண்ணி எம்டி ஃபைல் வந்து கிரியேட் பண்றோம். ஓகே, ஒரு எம்டி ஃபைல் மட்டும் தான் கிரியேட் பண்ணோம். அதில் எடிட்லாம் நீங்க எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா நீங்க வேணும்னா வேற ஏதாவது எடிட்டர் வச்சுதான் நீங்க வந்து எடிட் பண்றது, அப்புறம் வந்து மாடிஃபை பண்றது எல்லாமே நீங்க வந்து வேற ஒரு எடிட்டரை வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு எம்டி ஃபைல் கிரியேட் பண்ணோம்னா என்ன கமாண்ட், டச் கமாண்ட். ஓகே ஓகே, நானோ எடிட்டர்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நானோ எடிட்டர்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் RPM போட்டு அந்த நானோ எடிட்டர் இன்ஸ்டால் இருக்க நம்ம செக் பண்ணணும்னா என்ன கமாண்டு, -RPM-QA நானோ. ஓகே, ஸோ உங்களுக்கு நானோ இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. நானோங்கிறது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் ஆகலை. ஓகே, ஸோ இப்போ வந்து சர்ச் போட்டு உங்களுக்கு என்னென்ன அது ஃபைல்ஸ்லாம் உங்களுக்கு இதாகும் சொல்லிட்டு சர்ச் நானோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஃபைல்ஸ் ரிசல்ட் உங்களுக்கு எல்லாமே சொல்லிடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானோ XXT664 ஸ்மால் டெக்ஸ்ட் எடிட்டர். ஸோ அதுக்கு வந்து மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தான் நானோ ஐடி ஆர்ச் எல்லாமே உங்களுக்கு என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கு, ஸோ அது எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ அது வந்து டேட்டா பேஸ்லேருந்து உங்களுக்கு அந்த ஃபைல்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்க்கணும்னா இந்த மாதிரி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்ஸ்டால், இதுல -y கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். இல்லைன்னா எம்டிஆர் நானோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு SR நோ கேட்டு வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணும். சரிங்களா? நான் இன்ஸ்டால் நானோன்னு கொடுக்குறேன். ஸோ நம்மகிட்ட SR நோ கேட்டுட்டு இன்ஸ்டால் பண்ணும். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிடும். ஓகே, ஸோ இன்ஸ்டால் நானோன்னு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இன்ஸ்டால்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு நெட்வொர்க் பேஸ்ட் இன்ஸ்டலேஷன். சரிங்களா? ஸோ இது நீங்கள் வந்து லோக்கலாக ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணியும் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால்லாம் டைரெக்டாக அது இன்டர்நெட் இருந்தாலும் அது மிரர்லேருந்து உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் கொடுக்கும். இன்ஸ்டாலுக்கும் RPMக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபெண்டிஸ்லாம் வந்து அதுவே வந்து உங்களுக்கு எடுத்து இன்ஸ்டலேஷன் பண்ணிடும். சரிங்களா? ஸோ RPM இஸ் அ மேனுவல் ஆஃப்லைன் இன்ஸ்டலேஷன். ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் இன்ஸ்டலேஷன். சரிங்களா? டிபெண்டிஸ் எல்லாமே அதுவே உங்களுக்கு வந்து செக் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் பண்ணிடும். ஓகே,
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சைஸ் வந்து டவுன்லோடட் சைஸ் வந்து 581K தான். பட் இன்ஸ்டாலேஷன் சைஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதோட இது சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.2 MB இருக்கு. ஓகேங்களா? ஸோ எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேயே -y சுவிட்ச் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எதுவுமே கேட்காது, எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானோங்கிறது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நீங்க செக் பண்ணுங்க, RPM -QA நானோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் நேம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். நானோ 2.9 வெர்ஷன் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஓகே, ரைட். இப்போ வந்து நான் நானோ யூஸ் பண்ணி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். நானோங்கிறது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். ஓகே, கிளியர் பண்ணிட்டேன். இப்போ NA நானோ இது கமாண்டு, ஸ்பேஸ் விட்டுட்டு நான் என்ன பண்றேன், நியூ ஃபைல்னு ஒன்று கிரியேட் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்கு, கண்ட்ரோல் ஜினா கேப்ஸ் எல்லாமே கேப்ஸ்ல தான் இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? கேப்ஸ் ஜி வந்து கெட் ஹெல்ப், ஓனா ரைட் பண்றது, டபிள்யூ கண்ட்ரோல் டபிள்யூனா வைரஸ், அப்புறம் கட் பண்றதுக்கு கண்ட்ரோல் கே, ஜஸ்டிஃபிகேஷன் நீங்க வந்து விண்டோஸ்ல வேர்ல எல்லாம் பண்ணுவீங்கல்ல, கண்ட்ரோல் ஜேனா ஜஸ்டிஃபை, அதே தான் இது இங்கேயும் கண்ட்ரோல் ஜே ஜஸ்டிஃபை. அதே மாதிரி கர்சர் இது கண்ட்ரோல் சி. ஓகே, MU undo, MA மார்க் டெக்ஸ்ட், இது மாதிரி நிறைய கமாண்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ நீங்க வந்து ஒவ்வொரு கமாண்டா போட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் வந்து டேட்டா மட்டும் இது பண்றேன். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சும்மா டைப் பண்றேன், கொடுத்துட்டு இப்போ கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரைட் பண்ணோம்னா கண்ட்ரோல் ஓனா உங்களுக்கு ரைட் அவுட் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்றேன், கண்ட்ரோல் எக்ஸ் கொடுக்குறேன். கொடுத்தா என்ன ஆகும், உங்கள்கிட்ட எஸ்ஆர் நோ கேட்குது, கேப்ஸ்ல தான் நீங்க கொடுக்கணும். சரிங்களா? எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகும், நோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகாது. கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும். நான் எஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே, அப்போ ரைட் பண்ணவான்னு கேட்கு, ரைட் டு நியூ ஃபைல் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், சேவ் பண்ணிட்டு வெளியே வந்துடும். இப்போ போயிட்டு நீங்க அதே இதை ஓப்பன் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த டேட்டா வந்து சேவ் ஆயிருக்கும். சேவ் ஆயிருக்கா? ஓகே, ஸோ இதே இது வந்து நீங்க சேவான ஃபைல 3 ரைட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஓ, என்னது கண்ட்ரோல் ஓ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் நேம்ட்டு அதே திருப்பி கேட்கும். ரைட் பண்ண உங்களுக்கு நீங்க சொல்ற நீங்க திரும்பி டைப் பண்ண இது வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். ஓகே, இப்போ கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு நான் வெளியே வரேன், திருப்பி ஓப்பன் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம அப்டேட் ஆன டேட்டா வந்து அதில் வந்து ரைட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ ஒரு சிம்பிளா வந்து ஒரு பிரீஃபா ஒரு இன்ட்ரோடக்ஷன். நானோனா ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர், சிம்பிள் டெக்ஸ்ட் எடிட்டர். சரிங்களா? அதை பத்தி நம்ம பார்த்துருக்கோம். நானோ வந்து டீடைல்டா வந்து லேட்டர் ஆன் வீடியோ பார்ப்போம். நானோங்கிறது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர், அதில் நம்ம ஃபைல்ஸ் வந்து டைப் பண்ணி சேவ் பண்ணலாம்னு மட்டும் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஓகே, விம் டெக்ஸ்ட் எடிட்டர் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் விம் எடிட்டர் இன்ஸ்டால் ஆயிருக்கா நம்ம செக் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு பேக்கேஜ் எப்படி இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சேம் கமாண்ட் தான், Q-RPM-QA vim. ஓகே, ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணுங்க இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு பாருங்க. ஓ, இன்ஸ்டால் ஆகலை. ஸோ எம் சர்ச் போட்டு என்னென்ன எம் சர்ச் போட்டு என்னென்ன பேக்கேஜ்லாம் அது ஆர்பிஎம் பேக்கேஜ் என்னென்ன பேக்கேஜ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எம் சர்ச் போட்டு நம்ம செக் பண்ணலாம். ஸோ நிறையா பேக்கேஜஸ் இருக்குது விம் சம்பந்தமாக. சரிங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எம் இன்ஸ்டால் விம். ஓகே, ஸோ 7. download size 7.8 MB, installation size வந்து 30 MB. ஓகே, ஸோ 7.8 MB உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகி 30 MB உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஓகே, ஸோ இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் வந்து
30 MB இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம விம் இன்ஸ்டலேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். விம்ங்கிற பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ கிளியர் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் விம்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு விம் எடிட்டர் உங்களுக்கு வந்துடுது. விஐயோட இம்ப்ரூவ்டு தான் விம். சரிங்களா, விஐங்க டெக்ஸ்ட்டு. ஸோ இது வந்து நம்ம கிராஃபிக்கலாக யூஸ் பண்ணோம், டெக்ஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ விம் நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதை கியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபன் கியூ கொடுத்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணிடும். ஹெல்ப் வேணும்னா ஐஃபன் கோலன் ஹெல்ப்னு போட்டால் ஹெல்ப் வரும். இல்லாட்டி F1 போட்டிங்கன்னா ஆன்லைன் ஹெல்ப்பு. சரிங்களா, ஸோ அதில் எல்லா இதுவும் இதில் வந்து உங்களுக்கு ப்ரீஃபாக உங்களுக்கு வருது. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் ஹெல்ப்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்பு. ஓகே, ஸோ இதில் ஹெல்ப் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, என்னென்ன ஹெல்ப்பு, ஸோ அதனுடைய எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்குது. ஓகே ஓகே ரைட். ஸோ விம் டியூட்டர்னு ஒன்று இருக்குது. விம் டியூட்டர்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் எல்லா ஹெல்ப்புமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா, ஸோ விம் ஹெல்ப்பு போட்டு நீங்கள் என்னென்ன இருக்குது, டைப் கியூனா எஸ்கேப் கீ, கோலன் கியூனா எக்ஸிட்டு. ஓகே, ஸோ இது மாதிரி எல்லாமே இதில் இருக்குது. ஓகேங்களா, ஓகே ஓகே. ஸோ இப்போ விம் டெக்ஸ்ட் எடிட்டர் நம்ம இன்ஸ்டால் பண்ணி என்னென்னு செக் பண்ணியிருக்கோம். ஓகே, விம் எடிட்டர் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இப்போ. சரிங்களா, ஸோ விம்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு விம் இதில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு இதாகும். சரிங்களா, கியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிட் ஆயிரும். சரிங்களா, அதே இது விம் கொடுத்துட்டு ஹெல்ப் வேணும்னா நீங்கள் என்ன கொடுக்கணும், கோலன் ஹெல்ப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து நிறையா இருக்குது உங்களுக்கு. சரிங்களா, ஒவ்வொன்றா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் என்னென்ன ஹெல்ப்னு சொல்லிட்டு. ஸோ ஹெல்ப் விட்டு வெளியே வர்றதுக்கு கோலன் கியூ ஏ கொடுத்தீங்கன்னா எஸ்கலேஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன எல்லாம் குயிட் ஆயிரும். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபைல் ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் விஏ எடிட்டர் கொடுத்து. சரிங்களா, ஸோ இது வந்து ஷோ மோடு. சரிங்களா, ஸோ ஐ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்செர்ட் மோடுக்கு வரும். சரிங்களா, நீங்கள் எதனாலும் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணாமல் வரணும், கோலன் கியூ எக்ஸ்பிளனேஷன் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் செட் கமாண்ட் சில செக் பண்ணி பார்க்கலாம். செட் ஷோ மோடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா செட் ஷோ மோடு ஃபஸ்ட்டு லைனில் போய்ட்டு உங்களுக்கு அப்பேரோ கீ வந்து இதாகிடும். ஸோ நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, அதே மாதிரி இதுக்கு லைன் நம்பர்ஸ் வேணும்னா செட் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், லைன் நம்பர்ஸ் வந்து செட் நம்பர் NUMBER கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைன் நம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு லைனுக்கும் லைன் நம்பர்ஸ் வந்து ஆட் ஆகும். சரிங்களா, ஸோ லைன் நம்பர்ஸ் வேண்டாம்னா நீங்கள் கோலன் செட் நோ நம்பர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ உங்களுக்கு நம்பர் போயிடும். சரிங்களா, இது வந்து ஒவ்வொருடையும் செட் கமாண்ட் இந்த மாதிரி கமாண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு கமாண்ட்ஸை வந்து ஒரு ஹிடன் ஃபைல் விம்ஆர்சிங்கிற ஹிடன் ஃபைலில் வந்து நம்ம சேவ் பண்ணிவிட்டு நம்ம கீஸை வச்சு நம்ம ஒர்க் பண்ணலாம். அதை எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் இதை வந்து என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணாமல் வெளியே போயிடுறேன். ஸோ சேவ் பண்ணாமல் வெளியே வருது கியூ எஸ்கலேஷன் ஷிஃப்ட் 1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே சேவ் ஆகாது. சரிங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஹிடன் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் விம்ஆர்சின்ட்டு. சரிங்களா, கீ கமாண்ட்ஸ் வச்சு ஒரு விஐயில் கீ
கமெண்ட்ஸை வச்சு ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு விம்ஆர்சின்னு சொல்லிட்டு ஒரு ஹிடன் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது க்ரியேட் பண்ணியாச்சுன்னா நம்ம ஒவ்வொரு இடையும் போயிட்டு செட் கமெண்ட்லாம் கொடுக்க வேண்டாம். அதை வந்து நம்ம வந்து ஒரு ஃபைலாக சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா அதுலேருந்து அந்த ஃபைல்லேருந்து அதை எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ விஐ டாட்னா ஹிடனுக்காக ஹிடன் ஃபைல் க்ரியேட் பண்ணணும்னா டாட் வச்சிங்கன்னா ஹிடன் ஃபைலாக அது க்ரியேட் ஆயிரும். சரிங்களா, ஸோ விஐ விம்ஆர்சி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ செட் ஷோ மோட் ஷோ மோடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நோ நம்பர், நோ நம்பர் NUMBER, அப்புறம் என்ன கொடுக்குறேன் நோ ஹெச் search. ஓகே, H1 search or CH search. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இது வந்து நம்பர் இதாகக்குள்ள ஒரு கீவேர்டு கொடுக்குறேன். ஷோ மோடுனா உங்களுக்கு டிஸ்பிளே, இது நம்பர்னா நோ நம்பர்னா நம்பர் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும், நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. சரிங்களா, அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா செட் ஏஐ. சரிங்களா, இன்டென்ட். சரிங்களா, ஆட்டோ இன்டென்ட். ஸோ டேப் வந்து ஒரு தடவை நீங்கள் இது பண்ணீங்கன்னா 4 இது வந்து ஸ்பேஸ் வந்து இது பண்ணுறதுக்காக நான் செட் பண்ணுறேன். ஓகே, எக்ஸ்பேண்டட் டேப், எக்ஸ்பேண்ட் டேப். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரிவேஷன் ABBR. ஓகே, இதுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் SHன்னு கொடுத்தீங்கன்னா பின் பேஷ். ஓகேங்களா, ஸோ அது முதல் லைனில் பின் ஸ்லாஷ் பேஷ் கொடுப்போம்ல, ஸோ அதுக்கு வந்து நம்ம அண்டர்ஸ்கோர் SH கொடுத்து ஸ்பேஸை இது பண்ணிங்கன்னா இந்த லைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ பின் பேஷ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் நம்பர் என்மேப். சரியா, லைன் நம்பர் போடுறோம்ல, அதுக்கு கண்ட்ரோல் என்ன ப்ரெஸ் பண்ணால் இன்வர்ஸ் நம்பர் நம்ம வரணும். ஓகே, மேப் பண்ணுறோம். சரிங்களா, ஷிஃப்ட் ஷிஃப்ட் லெஸ் தேன் கேப்ஸ் C ஹைஃபன் கேப்ஸ் N அப்படின்னா கண்ட்ரோல் Nன்னு அர்த்தம். ஓகே, ஷிஃப்ட் கிரேட்டர் தேன். ஓகே, இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், செட் இன்வர்ஸ் கண்ட்ரோல் N கொடுத்தா உங்களுக்கு இன்வர்ஸ் நம்பர் இதாகணும். ஓகே, ஸோ அதுக்காக கொடுக்கும். கொடுத்துட்டு நம்பர் ஸ்பெல்லிங் தப்பு, நம்பர் BER கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், கேரேஜ் ரிட்டர்ன் கொடுத்தா உங்களுக்கு என்ட்ரு பண்ணால் உங்களுக்கு என்ன வரணும், அந்த லைன் நம்பர் வரணும். ஓகே, ஸோ 4 கமாண்ட் இது பண்ணிருக்கோம். ஷோ மோடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டேப் ஆட்டோ இன்டென்ட் வந்து டேபை ப்ரெஸ் பண்ணால் 4 ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இதாகணும். அதே மாதிரி பின் பேஷோட செல் கமாண்டு செல் ஸ்கிரிப்டோட ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லைன் வந்து ஆட் ஆகணும்னா அண்டர்ஸ்கோர் SHன்னு கொடுத்துட்டு நீங்கள் ஸ்பேஸை இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பின் பேஷ் லைன் ஆட் ஆகிரும். அதே மாதிரி கண்ட்ரோல் N கொடுத்தீங்கன்னா லைன் நம்பர் ஆட் ஆகும். சரிங்களா, ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த வர்றதுக்காக இந்த கீ எல்லாம் நான் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். ஒரு .vimrcங்கிற ஃபைலில் வந்து நான் என்ன பண்ணுறேன், டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ சேவ் பண்ணுறதுக்கு escape :WQ கேப்ஸில் வரக்கூடாது, ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாமே. ஓகே, :WQ W சேவ் பண்ணுறதுக்கு Q வந்து கியூட் ஆகுது.
ஆர்சிங்கிற ஒரு கீ கீ கீவேர்டு ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? கமாண்ட் லைன்லாம் ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு ஹிடன் ஃபைல் விம்ஆர்சி வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் விம்ஆர்சிங்கிற நேமில். சரிங்களா? ஸோ அது நீங்கள் எல்எஸ் ஹைஃபன் ஏ போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விம்ஆர்சிங்கிற ஃபைல் வந்து உங்களுக்கு இந்த பார்த்தீங்களா? ஸோ இதில் தான் நம்ம அந்த கமாண்ட்ஸை வந்து செட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? கீ கமாண்ட்ஸு. சரிங்களா? ஸோ நீங்கள் கேட் கமாண்ட் கூட போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஷோ மோட் நோ நம்பர் நோ சர்ச்சு, அப்புறம் டேப் வந்து 4 ஸ்பேஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து அண்டர்ஸ்கோர் எஸ்ஹெச்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்பேஸ் அண்டர்ஸ்கோர் எஸ்ஹெச் ஸ்பேஸ் பாரை நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின் பேஸுங்கிற லைன் வந்து ஆட் ஆகும். அதே மாதிரி கண்ட்ரோல் என் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், லைன் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ நம்ம இதை வந்து ஒரு ஃபைலை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபைல் எடுக்கிறேன். விஐ நியூ ஃபைல்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை எடுக்கிறேன். சரிங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு எத்தனை லைன் இருக்குது? கிட்டத்தட்ட 5 லைன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் என்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எண்ணை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் ஆட் ஆகும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி கண்ட்ரோல் எண்ணை திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்பர் வந்து என்ன ஆகும், ஹைட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல் அப்போ கண்ட்ரோல் எனக்கு என்ன கொடுத்தோம்னா என் மேப்பு less than or less than caps C hyphen caps N இன்வெர்ஸ் நம்பர் கேரேஜ் ரிட்டன் சிஆர்னு கொடுத்துடணும். ஸோ அதனால தான் உங்களுக்கு என்ன ஆகுது, கண்ட்ரோல் என்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைன் நம்பர் டிஸ்பிளே ஆகுது. அதே திருப்பி கண்ட்ரோல் என் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்து லைன் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும், ஹைட் ஆயிரும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்கேன், நான் ஓ வந்து ஓ ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்த லைனுக்கு இதாயிரும். சரிங்களா? இதே இது உங்களுக்கு நான் வந்து ஸ்மால் ஓ நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாரி எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிட்டு பண்ணுங்க. அப்படின்னா தான் கமாண்ட்ஸ் ஒர்க் ஆகும். ஐனா இன்னும் திருப்பி இது இன்சர்ட் மோடு ஐ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்சர்ட் மோடுக்கு போயிடும். எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த இன்சர்ட் மோடு வந்து உங்களுக்கு இதாயிரும், டிசேபிள் ஆயிரும். சரிங்களா? இப்போ எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கேப்ஸ் ஓ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு லைன் முன்னாடி இதாகும். சரிங்களா? ஸோ அந்த லைனை டெலீட் பண்ணுறதுக்கு டிடி கமாண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்மால் டிடி கொடுத்தீங்கன்னா அந்த லைன் வந்து உங்களுக்கு டெலீட் ஆயிரும். சரிங்களா? அதே இது ஸ்மால் ஓ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த லைனில் வந்து கர்சர் வந்து மூவ் ஆயிரும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்ம என்ன பண்ணிடணும், பின் பேஷுங்கிற லைன் வர்றதுக்கு அண்டர்ஸ்கோர் எஸ்ஹெச்னு ஒரு கீ இது பண்ணிடணும். அண்டர்ஸ்கோர் எஸ்ஹெச் கொடுத்துட்டு ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின் பேஷுங்கிற ஒரு இது வந்து உங்களுக்கு என்ன ஆகும், இதாயிரும். சரிங்களா? அதுதான் நம்ம இதில் எப்படி கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷனுங்கிற கீவேர்டில் கொடுத்துருக்கோம். அண்டர்ஸ்கோர் எஸ்ஹெச் அதை கொடுத்துட்டு ஸ்பேஸ் வாரஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின் பேஷுங்கிற லைன் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, ஒரு ஸ்பேஸ் 4 ஸ்பேஸ் வேணும்னா நீங்கள் ஸ்பேஸ் பாரை தட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப் ஸ்பேஸ் வந்து 4 வந்து செட் பண்ணியிருக்கோம். ஓகே, அதான் ஆட்டோ இன்டென்ட். சரிங்களா? அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நான் என்டர் பண்ணுறேன், லைன் டைப் பண்ணுறேன், அடுத்து டேபை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 4 ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இதாகும். சரிங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 4 ஸ்பேசஸ் வந்து உங்களுக்கு இன்டென்ட் வந்து உங்களுக்கு இதாகும். சரிங்களா? டேபை ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு 4 ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இதாகும். ஸோ இது எது கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இன்டென்ட் ஃபர்ஸ்ட் லைனுக்கே வந்து உங்களுக்கு வந்துடும். கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதாயிரும். ஸோ டேப் ப்ரெஸ் பண்ணுற இது வந்து உங்களுக்கு இதுதான் என்ன பண்ணியிருக்கேன், டேப்பை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் 4 ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இதாகும்.
இது ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேப்பை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 லைன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? 4 லைன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டேப் வந்து ஆட்டோ இன்டென்ட் வந்து உங்களுக்கு செட் ஆயிரும். இது கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா லைன் ஃபர்ஸ்ட் லைனுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி இன்டென்ட்டோ அதே இன்டென்ட்டுக்கு வந்துடும். சரிங்களா? இது டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 4 ஸ்பேசஸ் வந்து இதாகும். சரிங்களா? இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது, அதை எல்லாமே நீங்கள் எதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். .vmarcன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அதில் நீங்கள் அசைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த கீ எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அதை எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ டேபை ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் _escalation கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன் ஆட் ஆகுது. அதே மாதிரி இன்வெர்ஸ் நம்பர் லைன் நம்பர் ஆட் ஆகிறதுக்கு வந்து கண்ட்ரோல் N கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைன் நம்பர் இதாகும். அதே கண்ட்ரோல் N நீங்கள் வந்து திரும்பி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லைன் நம்பர் வந்து என்ன ஆயிரும், டெலிட் ஆயிரும். ஓகே. ஸோ இதுவே நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது, அதை ஒன்று ஒன்றா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே செக் பண்ணிட்டோம். ஸோ இதை சேவ் பண்ணாமல் நம்ம வந்து நிறைய கமெண்ட்ஸ் செக் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ இது பண்ண எதுவுமே எஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னா எஸ்கேப் :E வச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்களோ அதே ஸ்டேஜ் டிஃபால்ட்டு ஸ்டேஜ் வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ என்ன பண்ணால் எல்லா கமெண்ட்ஸும் செக் பண்ணி பார்த்தோம். அந்த கமெண்ட்ஸை சேவ் பண்ணாமல் கமெண்ட் சேவ் ஆகக்கூடாது. அந்த ஃபஸ்ட்டு லைனுக்கே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக எப்படி ஃபைல் அதே இதுக்கு போனோம்னா :E shift 1 அந்த எஸ்கலேஷன் சிம்பிள் இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டு ஃபைல் என்ன பொசிஷன் ஃபஸ்ட் இருந்தோ அதே பொசிஷனுக்கு உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது இப்போ வந்து சேவ் பண்ணணும் WQ, சேவ் பண்ணாமல் நீங்கள் வெளியே போனால் Q shift 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவ் பண்ணாமல் வெளியே வந்துடும், எக்ஸிட் ஆயிடும். ஓகே. விம் எடிட்டரில் எப்படி எடிட் கமாண்ட்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். சரிங்களா? விம் ஒரு ஃபைல் நேம் கொடுத்து ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. நியூ ஃபைல் ஒரு ஃபைல் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நிறைய லைன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் வந்து இப்போ நிறையா லைன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். கண்ட்ரோல் N கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைன் நம்பர் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அதே இது கண்ட்ரோல் N கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நம்பர் வந்து ஹைட் ஆயிரும். சரிங்களா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி .vmarc ஃபைல்ஸில் நம்ம அந்த கமெண்ட்ஸை வந்து செட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இல்லைன்னா உங்களுக்கு எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு செட் நம்பர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், லைன் நம்பர் ஆட் ஆகும். அதே இது எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு செட் நோ நம்பர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், சாரி செட் நோ நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த லைன் நம்பர் வந்து உங்களுக்கு டெலிட் ஆயிடும். ஓகே. ஓகே. இதே இதில் இப்போ நிறைய லைன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நான் வந்து லாஸ்ட் லைனுக்கு போகணுன்னா என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்ஸ் G. என்ன கமாண்டு? கேப்ஸ் G கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்து லாஸ்ட் லைனில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், லாஸ்ட் லைனுக்கு உங்களுக்கு போயிடும். ஓகே. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன். கேப்ஸு G கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் லைனில் வந்து உங்களுக்கு இதாயிரும். ஸோ இதே இது வந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு மூவ் ஆகணும்னா 1 கேப்ஸ் G கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்து மூவ் ஆயிரும். சரிங்களா? 1 கேப்ஸ் Gனா ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்து உங்களுக்கு மூவ் ஆயிரும். சரிங்களா? ஓகே. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன் வரணும் அப்படின்னா 2 கேப்ஸ் Gனா உங்களுக்கு செகண்ட் லைனில் மூவ் ஆகும். அதே மாதிரி எந்த லைன் வேணுமோ இப்போ வந்து ஃபோர்த் லைன் வேணும்னா 4 கேப்ஸ் Gன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்த் லைனுக்கு இதாயிரும். 4 கேப்ஸ் G 4 கேப்ஸ் G கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதுக்கு மூவ் ஆயிரும். உங்களுக்கு 1 2 3 4 5 இருக்கு. சரிங்களா? 1 கேப்ஸ் G கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனு, 2 கேப்ஸ் G கொடுத்தீங்கன்னா செகண்டு. அதே மாதிரி எந்த லைன் நம்பர் வேணுமோ அந்த லைன் நம்பர் கொடுத்துட்டு கேப்ஸ் G கொடுத்தீங்கன்னா இதாயிரும். சரிங்களா? அப்போ ஃபிஃப்த்து கேப்ஸ் G கொடுத்தா ஃபிஃப்த் லைன் வந்துடும். ஃபர்ஸ்ட் லைன் போனால் 1 கேப்ஸ் G, லாஸ்ட் லைன் வேணால் வெறும் கேப்ஸ் G
பிளாங்காக கேப்ஸ் ஜி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு லைன் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா above and below above. சரிங்களா? ஸ்மால் ஓ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு above ஒன் லைன் வந்து கேப்ஸ் ஓ கொடுத்தீங்கன்னா ஒன் லைன் பிலோவா ஒரு ஸ்பேஸ் லைன் வந்து கிரியேட் ஆகும். அதே இது உங்களுக்கு ஸ்மால் ஓ கொடுத்தீங்கன்னா பிலோ ஒன் லைன் வந்து ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கர்சர் வந்து என்ன அடுத்த இதுக்கு வந்து பிலோ ஒன் லைன் வந்து கர்சர் மூவ் ஆகும். இதே இது கேப்ஸ் ஓனா எபோவ் ஒன் லைன் வந்து உங்களுக்கு கர்சர் மூவ் ஆகும். சரிங்களா? இப்போ ஸ்மால் ஓனா பிலோ ஒன் லைன், கேப்ஸ் ஓனா எபோவ் ஒன் லைன் வந்து கர்சர் வந்து மூவ் ஆகும். ஓகே. ஸோ இந்த ஸ்பேஸ்லாம் டெலீட் பண்ணோம்னா டிடின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் டிடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெலீட் ஆயிரும். ஓகே. ஸ்மால் டிடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், டெலீட் ஆயிரும். ஸ்மால் டி கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு லைனே வந்து உங்களுக்கு டெலீட் ஆயிரும். டிடின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு லைனே வந்து உங்களுக்கு டெலீட் ஆயிரும். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா ஓனா உங்களுக்கு வந்து கேப் ஸ்மால் ஓனா பிலோ ஒன் லைன் ஒன் ஸ்பேஸ் வரும். கர்சர் பிலோ கர்சர் வந்து என்ன ஆகும், பிலோ இதாகும், ஒன் லைன் வந்து இதாகும். அதே இது கேப்ஸ் ஓனா எபோவ் த கர்சர். ஓகே. அதாவது மேலே. ஓகே. அதே மாதிரி ஒரு லைனை வந்து டெலீட் பண்ணோம்னா டிடின்னு கொடுத்தீங்கன்னா அந்த லைன் வந்து டெலீட் ஆயிரும். ஓகே. 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 இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஒரு இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது, ஒரு லைனை எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ ஒய்ஒய்னா காப்பி பண்றது. ஓகே. என்ன பண்றோம், ஒய்ஒய்னா காப்பி. எந்த இடத்துல வேணுமோ அந்த கர்சரை மூவ் பண்ணிட்டு பீன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆயிரும். சரிங்களா? இப்போ வந்து நான் ஜிஜி லாஸ்ட் லைனை வந்து காப்பி பண்ணணும். அப்போ லாஸ்ட் லைனை கர்சர் மூவ் பண்ணிட்டு ஒய்ஒய்ன்னு கொடுத்துட்டு எங்கே வேணுமோ அங்கே கர்சரை மூவ் பண்ணிட்டு பீன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆயிரும். ஓகே. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஃபுல் லைன் உங்களுக்கு இது பண்ணணும். அப்போ 1 2 3 4 5 ஒரு 5 லைன் பண்ணணும்னா 5 ஒய் உங்களுக்கு கீழே வந்து 5 லைன்ஸ் யாங்கிற வருது பார்த்தீங்களா, 5 லைன் வந்து உங்களுக்கு காப்பி ஆயிருக்கு. ஸோ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு பீன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பேஸ்ட் ஆயிரும். அப்போ ஒய்ஒய்னா காப்பி பண்ணுறதுக்கு. சரிங்களா? அப்போ எஸ்கே ப்ரெஸ் பண்ணிட்டு ஒய்ஒய்னா ஒரு லைன் எந்த லைன் செலக்ட் பண்ணிருக்கோ அந்த லைன் வந்து காப்பி ஆகும். உங்களுக்கு எத்தனை லைன் வேணுமோ அத்தனை லைன் இது நீங்கள் இது பண்ணிட்டு 5 லைன்ஸ் வேணால் 5 ஒய்ஒய்ன்னு கொடுத்தீங்கன்னா எந்த கர்சர் வச்சுக்கோ அந்த லைன்லேருந்து எவ்வளோ லைன்ஸ் இருக்கோ 5 லைன் இருக்கோ அதை காப்பி பண்ணிட்டு எந்த இடத்துல வேணுமோ பேஸ்ட் பண்ணுறதுக்கு பீன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆயிரும். ஓகே. ஸோ அப்போ காப்பி பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு, ஒய்ஒய். ஓகே. ஒய்ஒய்னா காப்பி, லைன்ஸ் வந்து காப்பி பண்ணுறது. ஓகே. அதே இது பேஸ்ட் பண்ணுறதுக்கு பி ஆர் கேப்ஸ் பி ரெண்டுமே உங்களுக்கு பேஸ்ட் பண்ணலாம். ஓகே. பேஸ்ட் பண்ணுறது காப்பி பேஸ்ட். ஸோ அப்போ வந்து லைன் எப்படி கர்சர் மூவ் பண்ணுறத பார்த்துட்டோம், காப்பி பண்ணுறது பேஸ்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ ஒரு லைன் இருக்கு. ஸோ இந்த லைனை வந்து நான் வந்து ஃபுல்லாக கேப்ஸாக மாற்றணும். இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து நான் வந்து கேப்ஸாக சேஞ்ச் பண்ணணும்னா என்ன கமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து ஷிஃப்ட் 2 அந்த இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் போகும். அதே இது ஷிஃப்ட் 4 டாலர் சிம்பிளாக லாஸ்ட் லைனுக்கு போயிடும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இதை ஃபுல்லாக வந்து இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், கேப்ஸாக மாற்றணும் அப்படின்னா ஜி டில்டா கமெண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு சரி ஜி அதுக்கப்புறமா ஷிஃப்ட்டு உங்களுக்கு கேப்ஸாக மாறிடுச்சு எல்லாமே உங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து இல்லைன்னா இந்த கர்சரை மூவ் பண்ணிவிட்டு அகைன் ஜி இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன திரும்ப உங்களுக்கு அதே இது எப்படி இருந்தோ அதே இது எந்த மாதிரி நீங்கள் இது பண்ணியிருந்தீங்களோ லோயர் கேஸ் அப்பர் கேஸ் சேர்ந்து இதாயிரும். ஸோ ஃபுல்லாக அப்பர் கேஸ் மாற்றினா உங்களுக்கு 2 விதமாக பண்ணலாம். ஜி கேப்ஸு யூ கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன ஃபுல்லாக வந்து கேப்ஸாக மாறிடும்.
G caps U U. ஒரு U கொடுத்தீங்கன்னா caps ஆகும், இன்னொரு U கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் ஆயிரும். சரிங்களா? அப்போ G Uன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு G U U கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு caps மாறிடும். அதே திரும்பி சேம் கமாண்டே நீங்க வந்து எஸ்கேப் பிரஸ் பண்ணிட்டு பண்ணுங்க, அப்பதான் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஒவ்வொரு தடையும் கமாண்ட் இது பண்ணும்போது எஸ்கேப் பிரஸ் பண்ணிட்டு இது பண்ணாதான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஜி யூ யூனா உங்களுக்கு கேப்ஸ்ல வந்து சேஞ்ச் ஆயிரும். ஜி ஷிஃப்ட் யூ யூனா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த லைன் ஃபுல்லாவே கேப்ஸா மாறிடும். ஓகே, இப்போ கேப்ஸா மாத்தினா என்ன கமாண்டு உங்களுக்கு ரெண்டு விதமா இருக்கு. ஜி ஷிஃப்ட் டில்லா கொடுத்தாலும் ஷிஃப்ட் டில்ட்டா கொடுத்தாலும் உங்களுக்கு கேப்ஸ் இதாகும். ஓகே, அதே மாதிரி ஜி யூ யூ கொடுத்தீங்கன்னா ஒரு லைனு உங்களுக்கு ஃபுல் கேப்ஸா, ஃபுல் லைன் வந்து ஃபுல் வேர்டு வந்து உங்களுக்கு கேப்ஸா மாறிடும். ஓகே, ஃபுல் வேர்டு வந்து கேப்ஸா உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஓகே, அதே மாதிரி ஷிஃப்ட் டூனா ஒரு லைனோட ஃப்ரண்ட்டுக்கு போயிடும். சரி, ஒரு லைன்ல வந்து ஃப்ரண்ட் லைனோட ஒரு லைனோட ஃபர்ஸ்ட் இதுக்கு போயிடும் கர்சர், ஒரு லைனோட ஃபர்ஸ்ட்டுக்கு போயிடும். ஃபர்ஸ்ட்டுக்கு சரி லைன் ஃபர்ஸ்ட். இதே இது ஷிஃப்ட் டாலர் கொடுத்தீங்கன்னா லைனோட லாஸ்ட்டுக்கு போயிடும், ஒரு வேர்டோட லைன்ல லாஸ்ட் வேர்டு. ஓகே, லைன் லாஸ்ட். ஓகே, ஸோ இப்போ கேப்ஸ் ஃபுல்லாக மாற்றோம்னா ஸ்மால் ஜி கேப்ஸ் யூன்னு கொடுத்தீங்கன்னா அந்த வேர்டு எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு கேப்ஸ் ஆயிரும். அதே ஜி டில்டா கமாண்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு கேப்ஸ் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் ஜி டில்டா கொடுத்தா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் உங்களுக்கு கேப்ஸ் மாறாது, மற்ற எல்லாம் மாறிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு தடவை இது ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஜி திரும்ப அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபுல்லாக மாறும் உங்களுக்கு. சரிங்களா? ஜி யூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேப்ஸ் யூன்னு கொடுத்தீங்கன்னா ஃபுல் வேர்டுமே வந்து உங்களுக்கு கேப்ஸாக சேஞ்ச் ஆயிரும். ஓகே, இன்னொரு லாஸ்ட் செஞ்சு பார்க்கலாம். எஸ்கேப் ஜி கேப்ஸ் யூ யூ. ஓகேங்களா? சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதே இது இன்னொரு தடவை ஜி ஷிஃப்ட் எஸ்கேப் ஜி ஷிஃப்ட். ஸோ எங்கே வச்சுருக்கீங்களோ திருப்பி அதை நீங்கள் கர்சரை மூவ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதாகும் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ ஜி கேப்ஸ் யூ யூன்னு கொடுத்தீங்கன்னா கேப்ஸில் ஆகும் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சா போதும். ஓகே ஓகே, அப்புறம் வேற என்ன இருக்கு? ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு வேர்டை வந்து டெலீட் பண்ணணும். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இது ஒரு இருக்கு. சரிங்களா? இதில் வந்து 3 வேர்டு இருக்கு. சரிங்களா? இப்போ நான் இதில் வந்து ஒரு வேர்டை வந்து டெலீட் பண்ணணும்னா டி டபிள்யூன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு வேர்டு மட்டும் டெலீட் ஆயிரும். ஓகே, இப்போ கரண்ட்ல இருக்கிறது கரண்ட் ஐஏஎஸ்ங்கிற அது லைன்ல தான் அந்த இது இருக்கு. ஸோ கரண்ட் லைன் இது பண்ணா டி டி டாலர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் லைனுமே உங்களுக்கு டிடி கொடுத்தீங்கன்னா ஃபுல் லைனுமே உங்களுக்கு டெலீட் ஆயிரும். சரிங்களா? அது மாதிரி டிடின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் லைனுமே உங்களுக்கு டெலீட் ஆகும். ஒரு லைன் மட்டும் ஒரு வேர்டு மட்டும் டெலீட் ஆகும்னா டி டபிள்யூன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு வேர்டு வந்து டெலீட் ஆகும். சரிங்களா? ஸோ இதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 லைன் டெலீட் ஆகணும் அப்படின்னா 2 டிடின்னு கொடுத்தீங்கன்னா 2 லைன் இதாயிரும். அதே மாதிரி இப்போ ஃபுல் லைனும் இதாகணும் அப்படின்னா எத்தனை லைன் இருக்கு? 1 2 3 4 5. ஓகே, 5 டிடின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 லைனுமே உங்களுக்கு டெலீட் ஆயிரும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஜின்னு கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் லைனுக்கு கர்சர் மூவ் ஆயிரும். கேப்ஸ் ஜி கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் லைனுக்கு உங்களுக்கு கர்சர் மூவ் ஆயிரும். ஸோ அப்போ டெலீட் பண்ணுறதுக்கு
என்ன கமாண்டு delete பண்ணுறதுக்கு ddன்னு கொடுத்தீங்கன்னா சாரி small d. ஓகே, small dd கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு delete whole line. ஓகே, delete line. ஓகே, இதே இது dwன்னு கொடுத்தீங்கன்னா delete one word. delete one word. ஓகே, அடுத்தது $, கொடுத்தீங்கன்னா கரண்ட் லைன் மட்டும் உங்களுக்கு delete ஆயிரும். ஓகே, delete current line. அதே மாதிரி உங்க 5 லைன்ஸ் ஒரு 5 லைன்ஸ் இருக்குன்னா அதை எப்படி delete பண்ணணும்னா 5 லைன் வந்து ஒரு எத்தனை லைன் வேணாலும் பண்ணலாம். 5ஓ 10ஓ கர்சர் மூவ் பண்ணிட்டு 6 அப்படின்னு கொடுத்து ddன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 6 லைன்ஸ் வந்து உங்களுக்கு delete ஆகும். ஸோ அப்போ நான் n நம்பர் ஆஃப் லைன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு delete ஆயிரும். ஓகே, ஸ்பெல்லிங்னா வர மாட்டேங்குது. ஓகே, ஸோ இப்போ delete பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து ஒரு லைன் வந்து இன்சர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஐ கமாண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்சர்ட் பண்ணணும். ஓகே, அதே இது வந்து உங்களுக்கு ஏன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப் அண்ட் ஆகும். எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஏ கொடுத்தீங்கன்னா ஒரு என்ன வேணுமோ உங்களுக்கு அந்த லைன்லேருந்து அப் அண்ட் ஆகும். சரிங்களா, இதே இது வந்து கேப்ஸ் ஐ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஃபஸ்ட்டு அந்த எந்த வேர்டை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த வேர்டுக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்து கர்சர் போயிடும். கேப்ஸ் ஐ ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள். கேப்ஸ் ஐ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வேர்டோட ஃபஸ்ட்டு லைன் ஃபஸ்ட்டுக்கு வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு கர்சர் மூவ் ஆயிரும். இதே இது லாஸ்ட்டுக்கு வரணும்னா கேப்ஸ் ஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கர்சர் வந்து லாஸ்ட் லைனில் இதாகிடும். ஓகேங்களா, ஸோ ஸ்மால் லைனை எந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அங்கே வந்து உங்களுக்கு கர்சர் இதாகும். இப்போ ஐன்னு கொடுத்துட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐ ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த லைன் இருக்கோ அதுலேருந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ அதே இதை வந்து நீங்கள் ஸ்மால் ஏ கொடுத்தீங்கன்னா இப்போ delete பேக் ஸ்பேஸ் கொடுத்து நான் delete பண்ணணும்னா உங்களுக்கு பேக் ஸ்பேஸ் நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐ ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸை நீங்கள் delete இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதாக ஆரம்பிச்சிடும். அதே அந்த இடத்துலேருந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸ்மால் ஏ ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ண ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அப்போ வந்து ஐனா இன்செட்டு. சரிங்களா, அதே மாதிரி ஆட் பண்ணால் அப் அண்டு ஒரு லைன்லேயே அப்படியே அப் அண்ட் ஆகிட்டே போகும் லைன். ஓகே, இதே இது கேப்ஸ் ஐனா உங்களுக்கு ஃபஸ்ட் லைன் ஃபஸ்ட்டு ஒரு வேர்டோட ஃபஸ்ட்டில் போய் கர்சர் வந்து இன்செட் ஆகும். வேர்டோட ஃபஸ்ட்டு வேர்ட் ஃபஸ்ட்டு. ஓகே, இதே இது ஏனா கேப்ஸ் ஏனா வேர்ட் லாஸ்ட். ஓகே, ஸோ இதை இன்செர்ட் பண்ணுறது அப் அண்ட் பண்ணுறது. ஓகே, அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து இப்போ லைன் நம்பர் நான் செட் பண்ணுறேன். செட் லைன் நம்பர் இது பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், நம்ம கண்ட்ரோல் என் கொடுத்துருக்கோமா, கண்ட்ரோல் என் செட் பண்ணி இப்போ லைன் நம்பர் இருக்குது. சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 9, 9, 10, 11, 12 எடுத்து ஒரு லைனை வந்து நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஃபைலில் வந்து சேவ் பண்ணணும். அந்த 9, 10, 11, 12 அந்த 4 லைனை மட்டும் எடுத்து நான் இன்னொரு ஃபைலில் சேவ் பண்ணுறேன். :9, 10, 11, 12. ஓகே, கொடுத்துட்டு ஒரு ஃபைல் நேம் ரைட்டு டபிள்யூன்னு கொடுத்துட்டு ஒரு ஃபைல் நேம் நான் கொடுக்குறேன். ஃபைல் நியூன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆகிரும். இப்போ நீங்கள் இது பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது பண்ண எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து
சேவ் ஆகக்கூடாது, அப்படி ரிவர்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி ஃபைலில் வச்சுருந்தீங்களோ அதே ஸ்டேஜுக்கு வரணும்னா நீங்கள் என்ன பண்ணால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், Shift 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைல் எப்படி வச்சிங்களோ அந்த ஸ்டேஜுக்கு உங்களுக்கு இதாயிரும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 9-10 லைனை வந்து ஒரு இடத்துல ஒரு ஃபைலில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, Q கொடுத்தனா Shift 1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகாமல் அப்படியே வெளியில் வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஒரு 3 லைன்ஸ் மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணோம், காப்பி பண்ணோம். சரிங்களா, அது எங்கே பண்ணோம், ஃபைல் நியூங்கிற இதில் காப்பி பண்ணோம். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் நியூ ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 3 லைன் மட்டும் உங்களுக்கு என்ன ஆயிருக்கும், அங்கே போய் ரைட் ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு 2 லைன் தான் கொடுத்துருக்கோமா, ஸோ 2 லைன் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த 2 லைனை வந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த நியூ ஃபைலில் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன், ஆர் ஓகே ஃபைல் நியூ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த 2 லைன் அந்த ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே இதாயிரும். 2 லைன் வந்து உங்களுக்குங்களா, அந்த ஃபைலில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து இங்கே வந்து ஆட் ஆயிரும். ரீட் பண்ணி எடுக்கும், அவ்வளோதான். ஆர் அகைன் திரும்பி அதே ஃபைல் திருப்பி இது பண்ணால் ஃபைல் FIL நியூ, ஏன்னா நியூ ஃபைலில் 2 இது ஆட் பண்ணோம்ல. ஸோ அதே மாதிரி ஒரு ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைல்லேருந்து இங்கே வந்து இந்த ஃபைலை வந்து இதில் ஆட் பண்ணோம்னா நீங்கள் ஆர் கொடுத்துட்டு அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஓகே, ஃபைலை வந்து ரைட் பண்ணுறதுக்கு W வந்து ஓகேங்களா, ரைட். ஸோ ஒரு ஃபைலை வந்து ரைட் பண்ணால் W. சரிங்களா, அப்போ ஒரு வேர்ட்ஸை ரைட் பண்ணால் W ரைட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஆயிரும் உங்களுக்கு. ஓகே, அதே இது இன்னொரு ஃபைல அந்த ஃபைலே வந்து இந்த ஃபைலை ரீட் பண்ணோம்னா ஆர் கொடுத்துட்டு அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீட் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ ரீட் ஆர்னா ரீட் ஃபைல், ஓகே, டபிள்யூனா ரைட் த ஃபைல் உங்களுக்கு. சரிங்களா, ஸோ இப்போ வந்து ஒரு லைன் வந்து நம்ம டைப் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, ஸோ இப்போ வேர்டுலலாம் உங்களுக்கு அன்டூ பண்ணுவோம்ல, ஸோ அதுக்கு என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா யூன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்டூ வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அன்டூ பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா யூ. அன்டூ கமாண்ட் இது பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு யூனா உங்களுக்கு நம்ம இது அன்டூ பண்ணுறதுக்கு வந்து ஸ்மால் யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அன்டூ. சரிங்களா, ஓகே. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எடிட்டர்ஸ் லினக்ஸில் உள்ள எடிட்ஸ் எப்படி ஃபைல்ஸை வந்து எடிட் பண்ணுறது, டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ்னா என்ன, ஸோ வி எடிட்டர்னா என்ன, நானோ எடிட்டர்னா என்ன, டச் கமாண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டிங் செக்ஷனில் பற்றி உங்களுக்கு ப்ரீஃபாக இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருக்கோம். சரிங்களா, ஸோ உங்களுக்கு டீப்பாக நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு எடிட்டரும் பற்றி லேட்டரான் வீடியோஸில் விம் எடிட்டர்னா என்னென்னு தனியாக பார்க்கலாம், அதே மாதிரி நானோ எடிட்டர்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இந்த இதில் வந்து இந்த செஷனில் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் தான் பார்த்துருக்கோம். டச் கமாண்ட்னா என்ன, நானோ எடிட்டர்னா என்ன, வி எடிட்டர்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம். சரிங்களா, ஸோ டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி நம்ம லினக்ஸ் எசென்ஷியலில் இந்த செக்ஷனில் பார்த்துருக்கோம். சரிங்களா, இன்னொரு ஓகே, தேங்க்யூ.